அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல கிட்டத்தட்ட விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுவதாக சற்று முன்பு தகவல் வெளியாகி இருக்க மக்களே. இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட விவசாய கடன்கள் தள்ளுபடிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய போவதாகவும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குது. விவசாய கடன்கள் மட்டும் அல்லாம நகை அடமான கடன்களுக்காக கிட்டத்தட்ட 1716 கோடி ரூபாய். ஓகேங்களா? சோ 1716 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னாக்க நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதற்கொண்டு எல்லாமே தெளிவா துல்லியமா இதுல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடனுக்காக 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறதாவும் தகவல் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. மீண்டும் விவசாயிகளுக்கு பலம் வாய்ந்த ஒரு அருமையான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சிறப்பம்சங்கள் வாய்ந்த சிறப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தேனீ வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தலித்தின மக்களுக்கு செம்மறி ஆடுகள், வெள்ளை ஆடுகள் இந்த மாதிரி பராமரித்திட எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. சோ இது எல்லா அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த விவசாய கடன்கள் வாங்கியவர்களுக்கும் கூட்டுறவுத்துறையில அக்கௌண்ட் வச்சிருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த அப்டேட் ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்க போகுதுங்க. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம நகை கடன்கள் வைத்திருக்க பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல கூட்டுறவு பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல பாத்தீங்கன்னாக்க பிரைவேட் பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, அனைவருமே இந்த வீடியோவை நீங்க கட்டாயம் பாருங்க. உங்களுக்கான தெளிவான பதில் காத்துட்டு இருக்கு. சரிங்களா? தெளிவான அப்டேட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. வேளாண் பட்ஜெட் 2025 கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 2025. தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் இன்று காலை 9:30 மணியில் தாக்கல் செய்தார். அதாவது நேற்றுக்கு, ஓகேங்களா? அதில் 2025-2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் வேளாண் துறையில் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 ஆண்டில் உறுதிப்படுத்துகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பி தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் GSVA என்ற விகிதத்தில் ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நான் இது எல்லாருமே இதுல வாசிச்சு அதை PDF இருக்கிறது இப்படி சொன்னா யாருக்கு நிறைய பேருக்கு புரியறது இல்ல. நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி, அதாவது விவசாய கடனுக்காக, ஓகேங்களா, 2025 to 2026 ஆண்டிற்கான விவசாய கடனுக்காக
17,000 கோடி மீண்டும் விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்ததா விவசாயிகள் ஆல்ரெடி முன்னாடி கூட்டுறவு பேங்க்ல வாங்கிய கடன் 2024ல வாங்கிய விவசாய சிறு குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் ஓகேங்களா, அனைத்தும் கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய போறாங்க. ஓகேங்களா? இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நகைக்கடன் ஓகேங்களா, நகைக்கடன் 5 சவரனுக்குள்ள ஓகேங்களா, 5 சவரனுக்குள்ள யார் யாரெல்லாம் நகைக்கடன் கூட்டுறவு பேங்க்லயோ இல்ல பிரைவேட் பேங்க்லயோ இல்ல கவர்மெண்ட் பேங்க்லயோ இல்ல இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க், இந்த மாதிரி எந்த பேங்க்ல நீங்க வச்சிருந்தாலுமே 5 சவரனுக்குள்ள வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகை கடன்கள், அடமான கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் 5 சவரனுக்குள்ள. ஓகேங்களா? சோ இதுதான் முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல். நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்ய கிட்டத்தட்ட 1713 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான அப்டேட். மீதி எல்லாமே இதுல வாசிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இருந்தாலும் சில நலத்திட்ட உதவிகள்லாம் இதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஒன் பை ஒன்னா உங்களுக்கு புரியுற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அடுத்ததா பயிர்க்கடன் ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவம் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019-20 ரூபாய் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023-24 ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-24 மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்துகிறது. கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26 ஆண்டில் ரூபாய் 17,000 கிட்டத்தட்ட 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-26 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க மற்றும் பராமரிக்கிற கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு கடன்கள் மூலதன கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா 2021-22 நிதியாண்டு நடப்பு நிதியாண்டில் மார்ச் 19 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு ரூபாய் 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021-22 நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென ரூபாய் 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் M.R.K. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். சோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான், ஸ்கீம் இதுதான். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்கீம் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. சோ தேங்க்யூ, வெல்கம்.